Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சச்சின் படம் இன்று ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டுள்ள நிலையில் மதுரையில் முக்கிய சாலைகளில் ஏராளமான விஜய் ரசிகர்கள் பைக்கில் ஊர்வலமாக திரையரங்கம் வந்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? மதுரையில் விஜய் ரசிகர்கள் சாலையில் செய்த அட்டகாசத்தால் பொதுமக்கள் பாதிப்பு. குறிப்பாக பார்த்தோம்னால் நடிகர் விஜய் நடிப்பில் கடந்த 2005ஆம் ஆண்டு வெளியான சச்சின் திரைப்படம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மீண்டும் ரிலீஸ் செய்யப்படுகிறது. மதுரையை பொறுத்தவரை மாநகர் பகுதியிலே ஏராளமான திரையரங்குகளில் இந்த படம் ரீரிலீஸ் செய்யப்படக்கூடிய நிலையில் விஜய் ரசிகர்கள் பைக்கில் ஊர்வலமாக திரையரங்கிற்கு வந்தனர். ஊர்வலமாக வரும்போது சாலையில் பல்வேறு இடங்களில் வாகனங்களை நிறுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வண்ண புகைகளை கைகளில் பிடித்தவாறும் வாகனங்களை அதிக சத்தம் வருமாறு முறுக்கியவாறும் அவர்கள் பயணம் செய்தது போக்குவரத்திலே இடைஞ்சலை ஏற்படுத்தியது மட்டுமல்லாது அந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் இது போன்று ஊர்வலமாக வரக்கூடிய காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் அதிகமாக பரவி வரக்கூடிய ஒரு வேளையிலே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரசிகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.